ஆண்டவர் அப்படியான ஒரு அரசராக இல்லை. அவர் உடுத்திய ஆடைகளும் இல்ல, அவர் வாழ்ந்த இடமும் அவர் சென்ற இடங்களும் செய்த பணிகளும் எங்கேயுமே அந்த அரசாட்சியை அவர்கள் எதிர்பார்த்த அரசு நிறுவப்படுவதை அவர்கள் காணவில்லை. அதுதான் அவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை சிலுவையில் ஏற்றும் பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஏதாவது ஒரு ஒரு மாபெரும் செயலை செய்து இவர் அதை உறுதிப்படுத்துவாரா என்ற ஏக்கம் ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கம் அந்த ஏக்கம் நிறைவேறாததுனால கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். அப்ப அவங்களுக்கான இந்த ஒரு எதிர்பார்ப்பு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொது காலத்தின் கடைசி ஞாயிறு, திருவருகை காலத்துக்கு முன்பாக இருக்கும் கடைசி ஞாயிறு, அனைத்துலகுக்கும் அரசர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என நாம் அனைவரும் முழக்கமிடும் நாள் இன்று. கத்தோலிக்க திரு அவையானது இன்று இந்த நாளை கிறிஸ்து அரசருடைய விழாவாக சிறப்பிக்கின்றது. 1925 ஆண்டிலே இந்த விழாவானது ஏற்படுத்தப்பட்டது. சமூகம் வளர்ச்சி அடைய கிறிஸ்துவ பண்புகள் குறைந்து கொண்டு வந்தது. பல இடங்களிலே அரசர்களை பலவிதமான பொருட்களிலே தேடினார்கள். மனித குலம் எவ்வாறு வளர்ந்து கொண்டே இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாக மாறிக்கொண்டே இருந்த சூழல்களிலே சமூகத்தின் பொருட்கள் மீது தங்களுடைய அனைத்தையும் மனிதர் திருப்பினான், அதற்கு அடிமையாக மாறினான். வளர்ந்த சமூகம் இறை ஆட்சியை தவிர்த்து வேறு ஆட்சியை தேடியது. இறைவனை தேட மறுத்து பிற விஷயங்களை தேடியது. அனைத்தையும் பார்த்த திரு அவை நம்முடைய வாழ்வின் முழுமையானது கிறிஸ்துவிலே இருக்கின்றது. எப்பொழுது அந்த கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் மாறுகின்றோமோ அப்பொழுது அவருடைய ஆட்சி நிறுவப்படும். எனவே இந்த விழாவை ஏற்படுத்தினார். அனைத்துலகுக்கும் அரசர் கிறிஸ்து ஒருவரே. மகிழ்ச்சியான இந்த விழாவை கொண்டாடும் பொழுது இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் அனைவருமே அந்த அரசின் ஒரு அங்கமாக மாறி இருக்கின்றோம். நம்முடைய ஞானஸ்தானத்தின் வழியாக அந்த அரசுக்கு உட்பட்டவர்களாக, அந்த அரசை பெற்றுக்கொள்வர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை இந்த திருப்பலி வழியாக நாம் கொண்டாடும் பொழுது இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அந்த அரசருக்கு எப்பொழுதும் உகந்த அந்த பிள்ளைகளாக, உகந்தவர்களாக வாழ்ந்திட வரத்தை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பெயரால் வருபவர் போற்ற பெருக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. அல்லேலூயா.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். A happy feast of Christ the King. மிக முக்கியமான 3 கேள்விகள் தான். அந்த கேள்விகளுக்கு பதில் எப்படியாக நாம் இதை பார்க்கின்றோம் என்ற ஒரு சிறிய சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள. முதலாவது, கிறிஸ்து அரசருடைய விழாவை சிறப்பிக்கும் பொழுது இந்த அரசாட்சி யூதர்கள் மத்தியிலே எந்த ஒரு தொன்மையை கொண்டிருந்தது, இல்ல எந்த ஒரு ஐடியா அவங்களுக்கு இருந்தது. அரசாட்சினா எப்படியாக இருக்க வேண்டும் எனக்குடைய அந்த எதிர்பார்ப்பு அவர்களிடையே இருந்தது என்ற முதல் கேள்வி. இந்த கேள்வியை புரிந்து கொண்டால்தான் ஆண்டவருடைய சிலுவையின் மீது ஏன் அந்த பதக்கத்தை வைத்தார்கள், இவன் யூதர்களின் அரசன் என்று. அது அவரை கேலி செய்ய இல்ல அவரை பழித்துரைக்க ஒரு வார்த்தைகளாக இருப்பினும் எதற்காக அத்தகைய ஒரு பலகையை வைத்தார்கள்? அரசாட்சி யூதர்கள் உடைய மனசில் எப்படியாக இருந்தது என்ற முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஒரு கள்வன் ஆண்டவருடைய இரு பக்கத்தில் இருந்த இரு கள்வனின் ஒருவன் ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி, என்னை உம்முடைய அரசாட்சியில் நீர் அரசராய் வரும் பொழுது என்னை நினைவு கூறும். எப்படியாக நினைவு கூற வேண்டும் என்ற இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, ஆண்டவருடைய பதில், நீர் இன்று பேரின்பத்தில் என்னோடு இருப்பாய்.
இந்த பேரின்பம்னா என்ன? இந்த மூன்று கேள்விகள் தான் இந்த விழாவை சிறப்பிக்கக்கூடிய பதில்களாக இருக்கின்றது. கிறிஸ்து அரசருடைய விழாவானது ஒரு ஒரு சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிசிக்கல் ரியாலிட்டி இல்லை. அப்படியேனால் அது அந்த பிசிக்கல் ரியாலிட்டியை தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி, ஆன்மீக ஒரு உண்மை என சொல்லும் பொழுது எப்படியாக இதை நாம் சுவைக்க முடியும் இல்லையா? ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியலன்னா அதனுடைய பயன் என்ன? கஷ்டப்படுறோம், அதற்கான பயன் கிடைக்கலன்னா ஏன் கஷ்டப்படணும்? அரசாட்சி ஒன்று இருந்தால்தான் அதற்குள் குடியேற நமக்கு ஆசை இருக்கும். அப்படி ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வியை இன்றைய வாசகங்கள் வழியாக நமக்கு திரு அவையானது எடுத்து வைக்கின்றது. முதலாவது பார்க்கும் பொழுது இந்த மூன்று கேள்விகளுக்கு உதாரணமாக பதில்களாக, முதலாவது யூதர்கள் மத்தியிலே அரசனும் அரசாட்சியும் எவ்வாறாக இருந்தது? சாமுவேல் புத்தகத்தில் இருந்து வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். மக்கள் கூட்டம் அனைவரும் வந்து தாவீதிடத்திலே கூறுகின்றார்கள், சவுலுக்கு நாங்கள் இப்படியாக தான் இருந்தோம், உம்முடைய அரசின் சதையும் எலும்புகளாக உறுப்பினர்களாக நாங்கள் இருப்போம். இறைவனால் நீர் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்றீர், எனவே இந்த தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், நீர்தான் எங்களுடைய அரசர் என்று ஏற்றுக்கொள்கிறோம் என சொல்லும் பொழுது யூதர்கள் மத்தியிலே திகழ்ந்த ஒரு உணர்வானது எப்பொழுதுமே ஒரு அரசர் இருக்க வேண்டும், வழி நடத்த. அப்ப அவங்களுடைய மனசுல என்னன்னா, ஒரு அரசன் இருந்தா அவன் எனக்காக போர் செய்வான், எனக்காக முன்னாடி போவான், எனக்காக வந்து என்னை காப்பாற்றுவான், எனக்காக ஏதாவது ஒரு போர் எதிரில இருந்து வந்துச்சுன்னா அதை எதிர்கொள்ள ஒருவன் நிற்பான், தைரியமானவன், காப்பாற்றக்கூடிய வல்லமை உள்ளவன், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சக்தி வாய்ந்தவன், அவனே அரசன். எனவேதான் யூதர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் அது ஒன்றுதான். அவங்க வாழ்ந்த காலகட்டத்திலே நிறைய கஷ்டங்கள் அவங்களுக்கும் இருந்தது. ரோமையர் ஆட்சி இருந்தது, வேறு சில வாழ்வில் அந்த மகிழ்ச்சியை இழந்தவர்களாக இருந்தார்கள். சில விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்பாராத விதமாக நடந்து கொண்டே இருந்தது. யூதர்களுடைய வாழ்வில் இந்த வரலாற்றை பார்க்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் இந்த துன்பங்கள் வந்ததோ அப்பொழுதெல்லாம் இறைவன் ஒரு துணையை தருகின்றார், அந்த துணை வழியாக விடுதலையை தருகின்றார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் முதல்ல மோசே வழியாக, பின்பு அரசர்கள் வழியாக, ஜட்ஜஸ் அவர்கள் வழியாக, பின்பு அரசர்கள் சவுல் துவங்கி தாவீதில் தொடர்ந்து சாலமோன் எனக்கூடிய அரசர்கள் பட்டியல் இருந்தது. இந்த அரசர்கள் தான் அவர்களை காப்பாற்றுவார்கள். அந்த அரசர்களுடைய ஆட்சியானது அடிமைத்தனத்துக்கு போகும் பொழுது முடிந்தது. அதற்கு பின்பாக நாம் அரசர்களை பார்ப்பதில்லை. எனவே அவர்கள் இன்னொரு புது அரசரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சவுலை போல, தாவீதை போல, சாலமோனை போல இன்னொரு அரசன் வருவான், அவர் எங்களை காப்பாற்றுவான், எங்களுக்கு மகிழ்ச்சியை தருவான், எங்களுக்கு துணையாக நிற்பான், எங்களுடைய விரோதிகளை எதிர்கொண்டு வீழ்த்துவான் எனக்கூடிய இந்த ஒரு ஐடியா, யோசனை அவர்கள் மத்தியிலே இருந்த காரணத்தில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அரசர் என்று. ஏன்னா ஆண்டவர் அப்படியான ஒரு அரசராக இல்லை. அவர் உடுத்திய ஆடைகளும் இல்ல, அவர் வாழ்ந்த இடமும், அவர் சென்ற இடங்களும், செய்த பணிகளும் எங்கேயுமே அந்த அரசாட்சியை அவர்கள் எதிர்பார்த்த அரசு நிறுவப்படுவதை அவர்கள் காணவில்லை. அதுதான் அவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை சிலுவையில் ஏற்றும் பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஏதாவது ஒரு மாபெரும் செயலை செய்து இவர் அதை உறுதிப்படுத்துவாரா என்ற ஏக்கம் ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கம் அந்த ஏக்கம் நிறைவேறாததுனால கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். அப்ப அவங்களுக்கான இந்த ஒரு எதிர்பார்ப்பு எப்படியாக இருந்தது என்றால், ரோமையர் இருந்து அவர்களை விடுவிப்பார், விடுவித்த உடனே அவர்கள் மீண்டுமாக பழைய வாக்குறுதிகள் தங்களுடைய வாழ்வில் நிறைவேறும், உங்களை நான் முழு ஆசிரியரோடு உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உங்களை காப்பாற்றுவேன், உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவேன் என்ற இறைவனுடைய வார்த்தை அப்பொழுது நடந்தது. மீண்டுமாக நடக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த கேள்விக்கான. அவங்க ஆண்டவரை பார்த்து நீ அரசராக இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்டதுக்கான அந்த ஒரு கேள்வி
உன்னை காப்பாற்றிக்கொள், எங்களையும் காப்பாற்று, நீ உன்னை விடுவித்துக்கொள், ஏனென்றால் அப்பொழுது நான் நம்புவேன் எங்களை விடுவிக்க நீ வல்லமை உள்ளவர் என்று. இதெல்லாம் தான் அவங்களுடைய மனசில் ஒரு அரசாட்சி என்று இருந்தது. ஆனால் அத்தகைய ஒரு அரசாட்சியை நிறுவ ஆண்டவர் வரவில்லை. இரண்டாவது கேள்வி, அந்த கல்வன் கேட்ட கேள்வி, ஆண்டவரே நீ அரசாண்மையில் வரும் பொழுது, அரசராய் நீ வீற்றிருக்கும் பொழுது என்னை நினைவு கொள். இந்த கேள்வியை முன்னாடியே இன்னொருத்தரும் கேட்டாங்க. ஜெபதேயுவின் மக்கள் யோவானும் ஜேம்ஸ், யாக்கோபு, அவர்கள் இருவருமே அவருடைய தாய் கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீர் உன்னுடைய அரசாட்சியில் வரும் பொழுது என்னுடைய இரு மகன்களில் ஒருவன் உன்னுடைய இடது பக்கமும் இன்னொருவன் வலது பக்கமும் வீர்த்த நீ சொல்லும் என்று. ஏன்னா அவங்க மத்தியிலும் கூட அரசாட்சி என்பது ஒரு விதமான எதிர்பார்ப்பு நிறைந்த ஒன்றாக இருந்தது. இந்த கல்வன் கேட்பதிலும் கூட அதுதான் இருக்கும். ஒருவேளை நான் இங்கே இருந்தாலும் உங்களுடைய அரசன் ஒரு வரும் பொழுது எனக்கு என்னை நினைவு கூர்ந்து எனக்கு நீர் அந்த மீட்பை தாரும். மீட்பு இப்ப அரசாட்சி பிசிக்கல் ரியாலிட்டில இருந்து ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிக்கு மீட்பாக மாறுகின்றது. எப்படியாக நினைவு கூற வேண்டும்? அவனுக்கும் தெரியும் ஆண்டவர் சிலுவை மீது இருக்கின்றார், அந்த இரு கல்வர்களும் இரு பக்கம் இருக்கின்றார்கள், எப்படியும் மறிக்க போகிறார்கள். ஆனால் அவனுடைய இந்த கேள்வி நினைவில் கூறும் என சொல்லும் பொழுது அது ஆன்மீக ஒரு உண்மையை தாண்டி உண்மைக்கு அவனை வீட்டு செல்கின்றது. அப்போ முடிவில்லாத வாழ்வு, அதில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அளவாக அவன் கேட்கக்கூடிய கேள்வி என்னை இந்த அரியணையில் வரும் பொழுது நினைவு கொள்ளும். ஏனென்றால் நான் செய்த பாவங்கள் அனைத்தும் எனக்கு இந்த தண்டனை தருகின்றது. ஆனால் நான் மீட்படைந்தால், நான் கழுவப்பட்டால், புனிதமாக மாறினால் நான் புதிய ஒரு வாழ்வை பெற்றுக் கொள்வேன். அந்த வாழ்வின் உடைய வரத்தை எனக்கு தாரும் என்று. எனவேதான் அவர் கேட்கின்றார், என்னை நீர் நினைவில் கொள்ளும் என்று. அவனுடைய இந்த கேள்வியிலே இந்த கேள்வியிலே ஒரு 4 விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. ஒன்று, இறைவன் மீது அச்சம் கொண்டவனாக, ஃபியர் ஆஃப் காட், இறைவனை மதித்தவனாக அவன் இருந்தான். எனவேதான் அவன் இன்னொரு கல்வனை பார்த்து கேட்கிறான், உனக்கு கடவுள் மீது அச்சம் இல்லையா? இறைவன் தீர்ப்பிடுவார், இறைவன் இறுதியிலே அவரே அனைத்தையும் நிறைவேற்றுவார், இறுதியாக புது ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடியவர் இறைவன் தான். எனவே அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவருக்கு அச்சப்பட வேண்டும் என்ற ஃபியர் ஆஃப் காட் முதலில் அவனிடத்திலே இருந்தது. எனவேதான் ஆண்டவரை பார்த்து அவன் எள்ளி நகையாடவில்லை. ஒன்று. இரண்டாவதாக, ஆண்டவர் எந்த தவறும் செய்யாதவர் என்று ஏற்றுக்கொண்டார். அவன் தெரிந்திருந்தது ஆண்டவர் பல நன்மைகளை செய்திருந்தார், இருப்பினும் இந்த தண்டனையை பெறுகின்றார் என்று உண்மையை உணர்ந்தவனாக இருந்தார். மூன்றாவது பார்க்கும் பொழுது ஆண்டவரை மெசியாவாக உணர்ந்தார். எனவேதான் ஒரு காலம் வரும் அவர் ஆட்சியில் இருப்பார். இந்த 2வது வாசகத்துல சொன்ன மாதிரி அனைத்துக்கும் முன்பாக அவர் இருந்தார். படைப்புகள் கண்ணுக்கு உட்பட்டவை, உட்படாதவை, காணக்கூடியவை, காணாத இருப்பவை, அனைத்தையும் உருவாக்கியவர் அவர். அப்பொழுது ஆண்டவர் மெசியா என அவன் ஏற்றுக்கொண்டான். முதலிலே இருந்தவர் என்று ஏற்றுக்கொண்டார். எனவேதான் அவருடைய ஆட்சி வந்தே வரும் என்று உறுதியாக நம்பினான். 4வதாக, அவனுடைய விசுவாசத்தை விண்ணகத்தின் மீது வைத்திருந்தார். மண்ணுலகில் அவனுக்கு வாழ்வு முடிந்தது, ஏனும் விண்ணுலகில் ஒரு புதிய வாழ்வு இருக்கின்றது என்ற அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டார். எனவேதான் அந்த கேள்வி ரொம்ப ஆழமாக வந்தது. நீர் அரசாட்சியில் வரும் பொழுது என்னை நினைவு. 3வது கேள்வி, எத்தகைய ஒரு பேரின்பம், நீ இன்றே என்னோடு பேரின்பத்தில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது எத்தகைய ஒரு பேரின்பமாக அது இருக்கும்? எத்தகைய பேரின்பமாக இருக்கும் என்றால், துவக்கத்தில் இருந்த இன்பம் அப்பொழுதும் இருக்கும். இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலாக நாம் வரும் பொழுது எப்படியாக இந்த ஒரு விஷயங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கின்றது என நாம் பார்த்தோமே, ஆனால் எப்படியாக கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று பார்த்தால் அவருடைய பண்புகளில் நாம் வாழ வேண்டும். விசேஷில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வாழ்வின் பொழுது நிறைய இடத்துல அவர் இதுதான் என்னுடைய அரசாட்சி என்று உணர்த்தினார். விவிலியத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, நற்செய்தி வாசகத்துல வாசிக்கும் பொழுது, அவர் பணி செய்த அந்த 3 ஆண்டுகளிலே பல இடங்களிலே என்னுடைய அரசாட்சியானது இப்படி அல்ல, இப்படிதான் இருக்கும் என்று உணர்த்தினார்.
அந்த உணர்வு, அதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் கேட்கும் பொழுது, முதலில் அன்பின் அரசாட்சியை அவர் உருவாக்கினார். யாரையும் புண்படுத்தவில்லை, அன்பு செய்து வாழ்ந்தார். இந்த 3 வருஷத்துல அவங்க போகும் பொழுதெல்லாம் புண்பட்ட கூடிய விஷயங்கள் எதையும் செய்யவில்லை. அன்பை பரிமாறிக்கொண்டே வந்தார். கடவுள் ஒருவரே அன்பு நிறைந்தவர், கடவுள் அன்பானவர். அந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்பை நான் உங்களுக்கு தருகின்றேன் என சொல்லும் பொழுது, எப்பொழுதெல்லாம் அன்பின் கட்டளையை கொடுத்து வந்தாரோ, எப்பொழுதெல்லாம் இந்த அன்புக்கு அடையாளமாக என்னையே நான் தருவேன் என்று சொன்னாரோ, அப்பொழுதெல்லாம் அன்பின் அரசாட்சியை உருவாக்கினார். அந்த அன்பின் அரசாட்சியை உருவாக்கிய ஆண்டவர் மீது நாம் அன்பு கொண்டிருக்கின்றோமா? ஒன்று. இரண்டாவது, அமைதியின் அரசை உருவாக்கினார். போர்களின் வழியாக அல்ல, மாறாக பொறுமையின் வழியாக அமைதியை உருவாக்கினார். அந்த அமைதி நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றதா? மூன்றாவதாக சமத்துவத்தை ஏற்படுத்தினார். கலிலேயர், யூதர்கள், பிற இனத்தார் என்று பிரிந்து இருந்த சமூகத்தை ஒன்று கூட்டி அனைவருமே சமமானவர்கள் என்று சமத்துவத்தை ஏற்படுத்திய அரசர். ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுது, நம்ம எல்லாரும் பார்க்கும் பொழுது ஏதாவது பாரபட்சமோ ஏதாவது வித்தியாசத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றோமா என்ற கேள்வி மூன்றாவது. நான்காவது, தேவை இருந்த இடத்தில் தேவையை நிறைவேற்றிய அரசு அவருடைய அரசு. உணவில்லாத பொழுது உணவை கொடுத்தது, உடல் நலம் குன்றியிருப்பவர்களுக்கு உடல் நலத்தை தந்தது, பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுத்தது. இவை அனைத்தும் பார்க்கும் பொழுது எங்கே தேவை இருந்ததோ அங்கே ஆண்டவர் வந்து நின்றார். தேவையில் இருக்கும் பொழுது முன் சென்று நிற்க நாம் தயாராக இருக்கின்றோமா? அத்தகைய ஒரு அரசாட்சியை தான் அவர் நிறுவினார் என சொல்லும் பொழுது அந்த அரசாட்சியை தான் நம்மிடத்தில் எதிர்பார்த்தார். கிறிஸ்தேசில் அன்புக்குரியவர்களே, இன்று கிறிஸ்து அரசருடைய விழாவை நாம் கொண்டாடும் பொழுது அரசாட்சி என்பது இவ்வுலகது அல்ல, மாறாக ஆன்மீக அரசாட்சி. அந்த ஆன்மீகத்தின் அரசாட்சியில் நான் நுழைய வேண்டுமானால் நாம் புனிதமானவர்களாக வாழ வேண்டும். அந்த புனிதமான வாழ்வு என்பது அன்பிலும் அமைதியிலும் சமத்துவத்திலும் தேவையில் உடனிருப்பிலும் இருக்கின்றது என்று புரிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவேதான் சொன்னார், உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். என்னுடைய அன்பை அறிவியுங்கள், என்னுடைய அமைதியை அறிவியுங்கள், என்னுடைய சமத்துவத்தை அறிவியுங்கள், என்னுடைய அந்த ஒரு அக்கறை கொண்ட உள்ளத்தை நீங்கள் அறிவியுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொன்னார். அதைதான் இன்று நம்முடைய பங்கிலே மிஷன் சண்டே, மறை பரப்புதலின் ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். இந்த மறை பரப்புதலின் ஞாயிறை கொண்டாடும் பொழுது அதையும் கூட நாம் ஒன்றே பார்த்தோமே ஆனால் ஒரே ஒரு கருத்து தான், ஒரே ஒரு கருத்தோடு நான் நிறைவு செல்கின்றேன். பிந்தைய காலத்திலே இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பலவிதமான சீடர்கள், குருக்கள் பலர் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். எந்த ஒரு விஷயம் அவங்களை நற்செய்தி ஆழமாக அறிவிக்க தோன்றியது என்றால் ஒன்றுதான், அவர்கள் வாசித்த வார்த்தைகள் அவர்களுடைய மனசாட்சிக்கு ஏற்ப அவர்கள் போதிக்கின்றார்களா என்ற கேள்வி. ஒரு சில நாடுகளுக்கு சென்றார்கள், உணவு பற்றாக்குறை இருந்தது, உணவை கொடுத்தார்கள். ஏனென்றால் முன்பு அவர்கள் விசுவசித்த ஆண்டவர் அதே தான் செய்தார். 5000 மக்களுக்கு உணவை கொடுத்தார். அங்கே தேவை இருந்து உணவை கொடுத்தார். உணவை கொடுக்கும் பொழுது ஆண்டவரையே நாங்கள் கொடுக்கின்றோம் என்று உணர்ந்தார்கள். ஒரு சில இடத்திலே படிப்பு இல்லாத, பகுத்தறிவு இல்லாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளானவர்களாக இருந்தார்கள். படிப்பை தந்தார்கள். எஜுகேஷன் வாஸ் கிவன் என சொல்லும் பொழுது, ஏனென்றால் அந்த அறிவு, விவிலிய அறிவை ஏற்படுத்தியது நாங்கள் படித்தோம், எனவேதான் ஆண்டவர் மீது அன்பு கொண்டிருக்கின்றோம். அந்த அன்பை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். எனவே நீங்களும் படிக்க வேண்டும், திரு விவிலியத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்க வேண்டியானால் உங்களுக்கு அந்த அறிவு இருக்க வேண்டும் என்று அறிவை பகிர்ந்து கொடுத்தார்கள். இன்னும் பல சமூகத்திலே நடந்து கொண்டிருந்த பலவிதமான விஷயங்களை எதிர்த்து போர் கொடுத்தது, அவ்வாறாக நற்செய்தியை பரப்பியது. எப்பொழுதெல்லாம் அநீதி இழந்ததோ அப்பொழுதெல்லாம் திரு அவையானது எங்கோ ஒரு குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தது. அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய குரலாக நின்று கொண்டே இருந்தது. அப்படியாகத்தான்
மறைபரப்புதல் நிகழ்ந்தது. இந்த மறைபரப்புதலை நாம் கொண்டாடும் பொழுது மூன்றே விதமாக தான். ஆண்டவருடைய அரசானது மனசாட்சியில் துவங்கி அறிவில் தொடர்ந்து முழுமையாக சமூகத்தில் காண வேண்டும். அத்தகைய ஒரு அரசை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். மனசாட்சிக்கு ஏற்பபடி நாம் வாழும் பொழுது அந்த அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், நற்பண்பு இருக்கும். இந்த இந்த சிந்தனையிலே அறிவாக மாறும் பொழுது நாம் பிறரை இழிவுபடுத்த மாட்டோம், பிறரை ஏளனம் செய்ய மாட்டோம், பிறரை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர் என்று பிரித்து பார்க்க மாட்டோம், சமத்துவத்தை ஏற்படுத்துவோம். அத்தகைய ஒரு சமூகம் கிறிஸ்துவ சமூகமாக இருக்க வேண்டும். அந்த சமூகத்தில் நாம் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த திருவலியிலே இந்த ஒரு வரத்தை கேட்போம். ஆண்டவரே, உமது அரசாட்சியின் பண்புகள் என் வாழ்வில் ஒவ்வொரு நாள் வளரட்டும்.